السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். 1000 தேவைகள் இருந்தால் கூட அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ் நம் முன்னே கொண்டு வந்து சேர்ப்பான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் இன்று அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக ஓதுவோம். மிகவும் சிறிய ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. 100 தடவை ஓதுவோம், யக்கீனோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நமக்கு பலனை வழங்குவான். என்ன துஆ என்றால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். அல்லாஹ் மிக தூயவன் என புகழ்ந்தவனாய் அவனை துதிக்கிறேன், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி மீளுகிறேன் என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வை புகழக்கூடிய துதிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று சுப்ஹானல்லாஹ் என்று வரக்கூடிய ஒவ்வொரு துஆவும் ஒவ்வொரு வார்த்தையும் தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அதே போன்று இதில் இஸ்திக்ஃபாரும் உள்ளடக்கி இருக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். மறைமுகமான நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். சிறந்த நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அன்பார்ந்தவர்களே, எல்லா விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய வாழ்க்கையை சிறந்ததாக மாற்றி அமைப்பான்.